எல்லோரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்கள் ஆசை. ஒரு சில எபிசோடுகளுக்கு முன்னால் அந்த எபிசோடு அப்லோட் பண்ணி முடித்த உடனே ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு பேசினார். வர்ற இன்கம் கைக்கும் வாய்க்குமே பத்தலையே, நீங்கள் அதில் சேவ் பண்ண சொல்கிறீங்க, அந்த சேவிங்ஸை ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணி அதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு உடனே ஒரு கேள்விப்பட்ட விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நாம் ஒதுக்கக்கூடிய அல்லது அவாய்ட் பண்ணக்கூடிய அன்வாரண்டட் ₹1 எக்ஸ்பெண்டிச்சர் கூட ஒரு அடிஷ்னல் ₹1 ஏர்னிங் அப்படின்னு எங்கேயோ நான் படித்தது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர் ஒரு ஆஃபீஸில் சூப்பர்வைசரி கேடரில் இருக்கிறவர். அவர்கிட்ட உடனே நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் உங்கள் சபார்டினேட்ஸ்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறீங்க, 2 நாளில் முடிக்க சொல்கிறீங்க, முடிச்சிட்டாங்க, வெல் அண்ட் குட். ஒரு வாரம் கழித்து கிட்டத்தட்ட சிமிலர் ஒர்க்கு, அதே ஒர்க்கை 5 நாளில் முடிக்க சொல்கிறீங்க, எப்படி முடிப்பாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர், என்னங்க இது கொஸ்டினே அப்சர்டாக இருக்க, 2 நாளில் முடிக்கக்கூடிய வேலையை 5 நாளில் ஹாப்பியாக முடிப்பாங்களே, லெஷர்லியாக முடிப்பாங்களே அப்படின்னு சொன்னார். எனக்கு இங்கே ஒரு விஷயம் புரியலை. 2 நாளில் முடிக்கக்கூடிய வேலை 5 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மீதி 3 நாட்கள் அன்ப்ரொடக்டிவாக வேஸ்ட் ஆயிடுச்சா, அல்லது அந்த 2 நாள் ஒர்க்கையே 5 நாளைக்கு இழுத்து அவங்களுடைய குவாலிட்டியை டீக்ரேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகம். ஒருத்தர் கடைக்கு போகிறாரு, கையில் ₹100 வச்சுருக்கிறாரு. பொருட்கள் சொல்லியாச்சு, லிஸ்ட் பண்ணி வரும்போது ப்ரைஸை பார்த்தா ₹105 இருக்கு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்லி, சார் எனக்கு இது ரொம்ப அவசரம் கிடையாது, பின்னால் வாங்கிக்கிறேன், அதை குறைச்சிட்டு மீதிக்கு பில் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உடனே கடைக்காரரு, என்ன சார் நீங்கள் எத்தனை வருஷமாக என்கிட்ட நீங்கள் வரவு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இந்த அளவு கூட நான் நம்ப மாட்டேன்னா அவங்கள, எடுத்துகிட்டு போங்க சார், அடுத்த முறை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே கடைக்காரரை பொறுத்தவரையில் பிஸ்னஸ், அந்த ஒரு பொருளையும் வித்துறணும் அப்படிங்கிற பிஸ்னஸ். வாங்க போனவரை பொறுத்தவரையில் ஓகே ₹5 தானே அப்படின்னு பொருளை வாங்கிட்டு வந்தால், இப்போதைக்கு அவசரமில்லாத பொருளை வாங்க கடனாளியாக ஆயிட்டார். இங்கே வேற ஒரு நிகழ்ச்சியை சொல்ல போகிறேன். அந்த காலத்தில் கடைகளில் பொருட்கள் வாங்குவாங்க. கடைக்காரர் ஒரு நோட்டு போட்டுருவார். 1ஆம் தேதியிலிருந்தோ 10ஆம் தேதியிலிருந்தோ வாங்கக்கூடிய பொருட்களை வரிசையாக எழுதிக்கிட்டே வருவார். ஸோ நவ் அண்ட் தென் பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்தந்த மாதம் உரிய பே பண்ண வேண்டியவருக்கு சம்பளம் இன்கம் வந்த உடனே எவ்வளோ ஆயிருக்குங்கிறத நோட்டை வச்சு செக் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அகைன் முதல்ல அது மாதிரி பொருட்களை நோட்டில் போட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. அது முடிஞ்ச உடனே பே பண்ணுவாங்க. இட் வில் பிகம் அ சைக்கிள். இப்போ கூட சில இடங்களில் இதே நிகழ்ச்சி இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னன்னு பார்த்தோம்னா, பணம் இமீடியட்டாக கொடுக்க தேவையில்லைங்கிறனால சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அவசரம் இல்லாத பொருட்களை கூட வாங்குவோம். 1. 2வது, கடைக்காரரை பொறுத்தவரையில் அவருக்கு தொடர்ந்து பிஸ்னஸ், அது மட்டும் இல்லை, ஒன்ஸ் நம்ம கிரெடிட் போல் வாங்க ஆரம்பிச்சிட்டால் ப்ரைஸில்
அன்ஃபேவரபுளாக இருந்தாலும் சரி, குவாலிட்டியில் அட்வர்ஸாக இருந்தாலும் லாக் ஆன மாதிரி அவற்றை தான் பொருட்களை வாங்கணும் அப்படின்னு ஆயிடும். இதில் நம்ம ஒரு பக்கம் தொடர்ந்து கடனாளி ஆகிறோம், அடுத்த பக்கம் பொருட்களோ விலைகள்லையோ நமக்கு பாதிப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டவுடனே சில வியூவர்ஸ்க்கு தோணலாம், எந்த செஞ்சுவரியில் இருக்கிறீங்க, இன்னமும் நமக்கு நோட்டு போட்டு கடையில் பொருட்கள் வாங்குகிற பழக்கங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். பலர் கையில் இருக்கிற கிரெடிட் கார்டையும் இப்போ நான் சொன்ன ஒரு பழக்கத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். நம்ம சேனலோட ரீசன்ட் எபிசோட்ஸில் ஒன் ஆஃப் த வேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷேர் ட்ரேடிங்கையும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த எபிசோட்லேயும் வரப்போகிற எபிசோட்லேயும் அதோட ரிலேட்டட் பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல பேச போகிறது டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ் சொல்லும்போதே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லோன். யாருக்கு? இஷ்யூவர்னு சொல்கிறது, அல்லது டிபென்ச்சர் இஷ்யூ பண்ண போகிறவங்கன்னு சொல்கிறது. கேபிட்டல் மார்க்கெட்டில் இதுவும் ஒரு அங்கம். ஷேரோட ஆர்ஜின் பற்றி பேசும்போதே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிஸ்னஸோ ஒரு கம்பெனியோ ஆரம்பிக்கிறதுக்கு கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டலில் ஒரு பகுதியை ப்ரொமோட்டர் அவருடைய ஷேராக கொண்டுருவார், அதை ஸ்டேக்குன்னு சொல்லியிருக்கிறேன். மீதியை ஒரு பப்ளிக் ஆஃபராக கொடுத்து மொபிலைஸ் பண்ணுவாங்க. சர்டன் கேசஸில் இந்த ஷேர் கேபிட்டலை பிரித்து டிபென்ச்சராகவும் இஷ்யூ பண்ணி மொபிலைஸ் பண்ணலாம். அப்போ அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? டிபென்ச்சருங்கிறது நத்திங் பட் அ லோன். ஒரு கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸுக்கு பணம் தேவைப்படும் போது ஒரு பேங்க்லேயோ அல்ல ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ போய் லோனுக்கு அப்ளை பண்ணி லோன் ரைஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் பப்ளிக்கிட்ட இருந்தே டிபென்ச்சர் அதன் மூலம் மொபிலைஸ் பண்ணி அதையும் கேபிட்டலுக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஆக இந்த டிபென்ச்சர்ஸ் யார் யார் கையில் இருக்குதோ அவங்கள டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்னு சொல்கிறோம். அவங்க ஷேர் ஹோல்டர், இவங்க டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். அவங்க கிட்டத்தட்ட எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஓனர்ஷிப். இவங்களை பொறுத்தவரையில் கம்பெனிக்கு லென் பண்ணவங்க, லோன் கொடுத்தவங்க அப்படின்னு அர்த்தம். சார், டிபென்ச்சர்ஸ் எ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டேன். இதில் நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? டிபென்ச்சர்ஸை பொறுத்தவரையில் கம்பெனி பணம் தேவைப்படும் போது மார்க்கெட்டில் அல்ல ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் ரேட்டோ அட்பார் ரேட்டோ ப்ரீமியம்லேயோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த டிபென்ச்சர்ஸ்க்கு எ ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இட் மே பி ஆஃபர்லி ஆர் ஆனுவல். ஸோ டிவிடெண்டை பொறுத்தவரையில் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் டிவிடெண்ட் ப்ளஸ் ஹையர் டிவிடெண்ட். இதை பொறுத்தவரையில் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அனௌன்ஸ்ட் அட் த பிகினிங். டிவிடெண்டை பொறுத்தவரையில் கம்பெனி பெர்ஃபார்ம் இல்லாமல் இருந்தால் டிவிடெண்ட் கொடுக்காமல் இருக்கலாம். இதை பொறுத்தவரையில் இட்ஸ் அ கமிட்மெண்ட். கம்பெனியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், கொடுத்துருவாங்க. அதோட டிபென்ச்சர்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையில் பேமெண்ட் பண்ண பிறகு தான் டிவிடெண்ட் கான்செப்டுக்கு போவாங்க. ஸோ அஷ்யூர்டு இன்கம் டிபென்ச்சர்ஸ் மூலம் இன்வெஸ்டருக்கு கிடைக்குது. ஸோ அடுத்த கேரக்டர் என்ன? பொதுவாக இது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்காக இஷ்யூ பண்ணுவாங்க. இன்னைக்கு டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணி நாளைக்கு எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. கேன் கால் இட் அஸ் அ லாக் இன் பீரியட்.
அந்த பீரியட் வரைக்கும் டிபென்ச்சர்ஸை ஹோல்டு பண்ணால் பீரியட் முடிஞ்ச பிறகு டிபென்ச்சர்ஸை திரும்ப வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட பைபேக் மாதிரி வாங்கி கொண்டு கம்பெனி பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க. தட் இஸ் த பிரின்சிபல் ஒன்லி. என்ன அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணோமோ அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. டிபென்ச்சர்ஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்தது சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் நான் சொல்ல போகிறேன். டிபென்ச்சர்ஸ் பொறுத்தவரையில் ரிடீமபிள், நான் ரிடீமபிள் அப்படின்னு ஒரு கைண்ட் இருக்குது. என்ன டிஃபரன்ஸு? ரிடீமபிள் டிபென்ச்சரை பொறுத்தவரையில் த டென்யூர், எவ்வளோ பீரியட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த பீரியட் முடிஞ்ச உடனே கம்பெனி வில் redeem the debentures by making the principal payment. அதோட கம்பெனிக்கும் டிபென்ச்சர் ஹோல்டருக்கும் உள்ள கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் ஓவர். ஆனால் நான் ரிடீமபிள் டிபென்ச்சரை பொறுத்தவரையில் இது எட்டர்னல். கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் த டிபென்ச்சர் ஹோல்டர் வில் பி த டிபென்ச்சர் ஹோல்டர் அண்ட் ஹீ வில் பி ரிசீவிங் த இன்ட்ரெஸ்ட். இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. கம்பெனியுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது இன்கேஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக கம்பெனியை வைண்ட் அப் பண்ணுற சூழ்நிலையோ அல்லது கம்பெனியை லிக்விடேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் இந்த டிபென்ச்சர்ஸ்க்கு லிக்விடேட்டர்னு ஒருத்தருப்பாங்க. அவங்க என்ன ப்ரொப்போர்ஷனில் பணம் கொடுக்க முடியுமோ அதுதான் கிடைக்கும். இதுதான் அதில் உள்ள சின்ன பாதகம். அடுத்த கைண்டு கன்வெர்ட்டிபிள், நான் கன்வெர்ட்டபிள்னு சொல்கிறது. கன்வெர்ட்டபிள்ங்கிறது என்ன? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது டிபென்ச்சர்ஸ் பற்றி. கன்வெர்ட்டிபிள்ங்கிறது ஒருவேளை கம்பெனி எனக்கு டிபென்ச்சர்ஸ், அதாவது இது லோனாகவே நான் வச்சுருக்க வேண்டாம், இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டாம், ப்ளஸ் என்னுடைய ஃபண்ட்ஸ் பொசிஷன் பெட்டராக இருக்குது, அல்லது இதை நான் வேறு விதமாக மாற்றணும்னு நினச்சால் they can exchange by shares. அந்த கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சரில் கம்பெனிக்கு அந்த ஒரு ரைட்ஸ் கிடைச்சிடும். மோஸ்ட் ப்ராபபிளி டிபென்ச்சர் ஹோல்டரோட கன்சல்ட்டோட அவங்க ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணி இந்த டிபென்ச்சர்ஸை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நாட் கன்வெர்ட்டிபிள் பொறுத்தவரையில் அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த டிபென்ச்சர் டு ஹோல்டர்கிட்ட டிபென்ச்சராகவே இருக்கும். முடிஞ்ச உடனே பணம் கொடுத்து இந்த டிபென்ச்சர்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. இது இன்னொரு டைப். அடுத்தது செக்யூர்டு டிபென்ச்சர், அன்செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ்ன்னு சொல்கிறது. செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸுங்கிறது எப்போ வருது? சப்போஸ் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இட் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காகவோ, சப்போஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காகவோ, ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஒரு ஃபண்டு தேவைப்படுது. அதை பேங்க்கில் அல்லது ஒரு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடையோ லோனாக போகாமல் டிபென்ச்சர் மூலம் மொபைலைஸ் பண்ணலாம், பாரோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அதில் உள்ள கண்டிஷனே என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன அசட் பர்ச்சேஸுக்காக இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி அல்லது அந்த எக்யூப்மெண்ட்ஸு இந்த டிபென்ச்சர்ஸ்க்கு ஒரு செக்யூரிட்டியாக கொடுக்கப்படும். என்ன அட்வான்டேஜ்? முதல்ல சொன்ன மாதிரி தான், அன்ஃபார்ச்சுனேட்டாக கம்பெனி வைண்ட் அப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் இந்த டிபென்ச்சர் ஹோல்டரை பொறுத்தவரையில் ஒரு செக்யூரிட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி வரக்கூடிய ப்ராசீட்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் கோ டு தீஸ் டைப் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் ஹோல்டர்ஸ். அன்செக்யூர்டை பொறுத்தவரையில் இந்த கொஸ்டின் இல்லை. அவங்களுக்கு கம்பெனி நல்லபடியாக இருக்கும் வரை ப்ராப்ளம் இல்லை. தே வில் பி கெட்டிங் த இன்ட்ரெஸ்ட். ரெடீமபிள் பீரியட் வந்ததுன்னா ரெடீம் பண்ணி தே வில் கெட் பேக் த அமௌண்ட். இதில் டிபென்ச்சர்ஸை பொறுத்தவரையில் கேஷ்காக இஷ்யூ பண்ணலாம். சம்டைம்ஸ் கம்பெனிக்கு சப்ளை பண்ணுற வெண்டர் இருப்பாங்க, அவங்கள பொறுத்தவரையில் சப்ளை பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய பேமெண்ட்டை கூட இந்த டிபென்ச்சர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். அது போக ஒரு பேங்க்லேயோ அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ ஒரு லோன் ரைஸ் பண்ண பார்க்குறாங்க, அதுக்கு கூட கொலாட்ரல் செக்யூரிட்டியாக இந்த டிபென்ச்சர்ஸை கம்பெனி கொடுக்கலாம். நவடேஸ் இந்த டிபென்ச்சர்ஸும் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
just like shares, it can also be traded. ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன அதே விஷயத்தை தான் இப்பவும் சொல்கிறேன். என்ன மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டாலும் ஹெசிடேஷன் இல்லாமல் எங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸ் மூலம் தொடர்பு கொள்ளலாம். அர்ஜென்ட்டுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதிலும் வேறு எந்த தடையும் இல்லை. அதில் மென்ஷன் பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக அதற்குள்ள கிளாரிஃபிகேஷனை தர முயற்சி பண்ணுறோம். சந்திப்போம் நீங்கள் விரும்பினால்.